Hello everyone, welcome to our channel Aari Creatives. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஆல்ரெடி ஸ்டிட்ச்ட் ப்ளவுஸ்ல நார்மல் நீடில் வச்சு சிம்பிள் ஆரி வர்க் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த டிசைனுக்கு ஜர்தோசி வச்சு வர்க் பண்ண போறோம். சோ 30 அசார்ட்டட் நீடில் பாக்ஸ்ல இருக்க ஏர் சின்னதா இருக்க தின்னான ஒரு நீடில் எடுத்துர்க்கேன். அதுல நார்மல் சீவிங் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட் வர மாதிரி கோர்த்து வச்சிருக்கேன். கீழ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நம்ம இந்த டிசைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு 0.5 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜர்தோசியில் 3 டைப்ஸ் இருக்குது. சாதி, நக்ஷை, கோரா. நான் எடுத்துருக்கிறது பிளைன் ஜர்தோசி, இதை சாதின்னு சொல்லுவாங்க. ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்துட்டா வேஸ்ட் ஆகிடும். இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக இழுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம இந்த மாதிரி இழுக்கிறனால ஜர்தோசியில் கேப் வரும். இப்போ ஒரு பீஸ் பெருசாக கட் பண்ணிட்டா கூட ஜர்தோசியை டைட் பண்ணும்போது அது சின்னதாகிடும். ஸோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நீடியில் கீழேருந்து மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் 0.5 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் வைக்காமல் ரைட் சைடில் ஒரு ஜர்தோசி, லெஃப்ட் சைடில் ஒரு ஜர்தோசி வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 5 ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு வீட் பீட், லெஃப்ட் சைடு ஒரு வீட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த வீட் பீடை சுற்றி ஜர்தோசி கொடுக்க போகிறேன். இதுக்காக நான் 1.2 சென்டிமீட்டருக்கு நக்ஷியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து கிளிட்டரிங் டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி 1.2 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம பஞ்ச் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை நம்ம இந்த வீட் பீட் மேலே வச்சு அதோட மிடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நகராமல் இருக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் கீழே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாக இந்த டிசைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த குந்தன் ஸ்டோனுக்கு ரைட் சைடில் ஒரு சுகர் பீடு, லெஃப்ட் சைடு ஒரு சுகர் பீடும் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நம்ம நார்மல் சேவிங் நீடில் வச்சு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.